நீங்க ஃபீல்டு சர்வீஸ்க்கு ஒரு டெக்னிக்கல் பர்சன் அனுப்புறீங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ அத கஸ்டமருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ, இல்ல மெயில் பண்ணியோ, ஸோ அதுல வந்து கஸ்டமரோட சிக்னேச்சர் வாங்குனா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி நீங்க வந்து நியூவா அடுத்த லெவல்ல வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஃபீல்டு சர்வீஸ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓடோல. ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நானு நியூவா ஒரு டாஸ்க் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா, சர்வீஸ் அப்படின்ற மாரி குடுத்துக்கிறேன். ஸோ சர்வீஸ்ன்னு குடுத்துட்டு, தென் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம கஸ்டமர சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எந்த பெர்சன வந்து நம்ம அசைன் பண்றோமோ, அந்த பெர்சன வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 டெக்னீஷியன் போறாங்க அப்படின்னாலும், நம்மளால 2 பேரையும் அசைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ என்னைக்கு டேட்ல வந்து பிளானிங் நான் 21, 22 குடுத்துக்கிறேன். ஸோ நீங்க வந்து டைம் இருக்கு அப்படின்னாலும், டைமும் நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 10:00 ஸோ மார்னிங் 11:00 அப்படின்ற மாரி நான் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேல் ஆர்டர் இருக்கு அப்படின்னா, நம்ம சேல் ஆர்டரும் குடுத்துக்கலாம். இல்ல அண்டர் வாரண்டியா என்னன்றதையும் நம்மளால குடுத்துக்க முடியும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் அட்டாச்மெண்ட் எது இருந்துச்சுனாலும் நம்மளால அட்டாச் பண்ணிக்க முடியும். இல்ல அது ரிலேட்டடா கொரீஸ் இருக்கு அப்படின்னா, பாயிண்ட் வைஸ் நீங்க வந்து பாயிண்ட் படியும் போடணும்னாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? தென் இத வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இது வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? இன் ப்ராக்ரஸ் மாத்திட்டு, ஸோ இங்க வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ வந்து ஒர்க் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டைமர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். ஆக்சுவலா அங்க வந்து சர்வீஸ் பெர்சன் வந்து அவங்களோட ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க மானிட்டர் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, இத வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஆக்சுவலா ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தென் இதுக்கப்புறம் இத வந்து லாக் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? கம்ப்ளீட்டட்ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ லாக் டைமரும் லாக் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒர்க் ஷீட் வந்து குடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இங்க இன்ஸ்டாலேஷன் மெயின்டனன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கேன். ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து மேனுஃபேக்சரர் யாரு? தென் சீரியல் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் மெயின்டனன்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ இங்க டெக்னிக்கல் பெர்சனோட சிக்னேச்சர். ஓகேங்களா? நான் இதுல லோட் பண்ணி வைக்கிறனால நம்மளால லோட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டேட். ஸோ என்னைக்கு டேட் அப்படின்றத நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டா வந்து சைன் ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அவங்களோட வெரிஃபிகேஷனுக்காண்டி அவங்களோட சைனுக்காண்டி ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க சைன் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட்டு ஸோ எப்போ வந்து கம்ப்ளீட் ஆச்சு ஸோ வெப்சைட் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக் பர்சனோட சிக்னேச்சர் வித் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கு, ஸோ எல்லாமே வந்து இங்கே வந்து ஓவராலாக சர்வீஸ் நம்பர் என்ன, என்ன ஸ்டேஜில் இருக்கு இன் ப்ராக்ரஸ், ஸோ எல்லாமே வந்து இங்கே வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே சைன் ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுல் நேம் வச்சு எடுத்துட்டு வரும். இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோ கொடுத்தாலும் சரிதான், இல்லைன்னா ட்ரான் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ கஸ்டமரோட சிக்னேச்சரை வந்து அவங்க வந்து சைன் பண்ணிட்டு ஸோ சைன் ரிப்போர்ட்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ கஸ்டமரோட சிக்னேச்சரும் நம்ம வந்து இங்க வந்து கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ வந்து அவங்க அது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து சிக்னேச்சர் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து அவங்களுக்கான ரிப்போர்ட்டை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதை நீங்க மெயில் அனுப்பணும் அப்படின்னாலும் இந்த சென்ட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து சென்ட் ரிப்போர்ட்டா நீங்க வந்து கஸ்டமருக்கு டைரக்டா மெயிலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணும்போது கஸ்டமருக்கு இன்னுமே நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கஸ்டமர் வந்து இங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மெயில் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஒர்க்குமே நம்ம வந்து அவங்க ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ரிவ்யூ வாங்குறது ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து நம்மளால மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மோர் அப்டேட் வேணும் அப்படின்னா
நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஓடோ ரிலேட்டடாக கண்டென்ட் வேணும், வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேட்குறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.